ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொடுப்ப சசிகுமார் டெக். என்னோட பேர் சசிகுமார். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரொஜெக்டில் இருக்கிற அழுக்கை வந்து எப்படி க்ளீன் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொஜெக்டில் இருக்கிற அழுக்கை வந்து எப்படி இப்போ லென்ஸுங்கிற டஸ்ட் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தெரியும் நினைக்கலாம், பாருங்கள். பாருங்க, மூளையில் பாருங்க எப்படி அழுக்கு இருக்குன்னு. நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம கிளாத் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் சாஃப்ட்வேர் கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணுங்க. இப்போ பார்க்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போவே இல்லை. அப்புறம் நம்ம லென்ஸு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கிற லென்ஸ் தான் க்ளீன் பண்ணணும். ஃப்ரண்டில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. வாங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸு நம்மளுக்கு தேவைப்படும் லென்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸு ஒரு 2 பட்ஸ் எடுத்துக்கலாம். பட் லென்த்து பார்த்தீங்கன்னா பத்தாது. அதனால் லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணி லென்த்து பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பட்ஸ் எடுத்துக்கலாம். பட்ஸ் எடுத்தாச்சு. உங்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் நம்ம இது பண்ணணும். பாருங்கள், இந்த கார்னர் கட் பண்ணிடலாம். இப்போ 2 ஜாயின் பண்ணணும். நம்ம லென்த்தாக ஜாயின் பண்ணணும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ ஸ்ட்ராங்காக நம்ம அது இந்த லென்த்தாக பண்ணியாச்சு. ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டஸ்ட்டு போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ லென்ஸு வெளியே பார்த்தீங்கன்னா கீழே டஸ்ட்டு இறங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து கீழே கொண்டு வந்துட்டோம். இந்த மேலே பாருங்கள் டஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. நேரம் பாருங்கள் டஸ்ட்டு பாருங்கள் எப்படி பாருங்கள். இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணணும்னா நம்ம இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா பாருங்க, இங்கே ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்டிக்கர் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, நீட்டாக எடுத்துக்கணும். ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உரமாக வச்சுருங்க. அதில் லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பாருங்கள் நம்ம பட்ஸு கட் பண்ணி வச்சுருந்தோம். அது பட்ஸு பாருங்கள் உள்ள லென்ஸு மாதிரி இருக்குது. அந்த லென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு கேமராவில் சரியாக கவர் ஆக மாட்டேங்குது. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். நல்லா க்ளீன் பண்ணணும். அதை சைடில் போய் நிறைய டஸ்டஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியுது. பட் அது கேமராவில் கவர் ஆகலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து டேரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு இப்போ லென்ஸ் இதில் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். பட்ஸில் க்ளீன் பண்ணோம். பட்ஸில் நீங்கள் விட்டுட்டு வேறு எதாவது க்ளீன் பண்ணிங்கன்னா சப்போஸ் லென்ஸ் எதாவது ஸ்கட்சஸ் ஆகுதுன்னா அது கோடு மாதிரி அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில். அதனால் பாருங்கள் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் நல்லா நீட்டாக ஸ்பாஞ்சில் வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டுவோம். பாருங்கள், ஒரு டஸ்ட் கூட எதுவும் தெரியல. நம்ம கேப் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை மேலே வந்து ஒட்டிடுங்க. ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா டஸ்ட்டு எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீட்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டிடுங்க.
இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக ஓட்டலனாலும் ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக ஒட்டாது. அப்புறம் இன்னும் மறுபடியும் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒட்டி தான் ஆகணும். சரியாக சப்போஸ் ஒட்டலைன்னா வேறு கம்மு லைட்டாக வச்சு ஒட்டுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டிட்டோம். ஒட்டியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் காட்டுறோம். திரும்பி வச்சு தலைக்கு வச்சதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியாது. திருப்பி வச்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் எதுவும் இல்லை பாருங்கள். நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் வந்து நம்ம காட்டலாம், பெரிய ஸ்க்ரீனில். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். மேலே பாருங்கள், அந்த முன்னாடி பார்த்த டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, சுத்தமாக நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வீடியோ பேசுவது உங்கள் சசிகுமார். நன்றி, வணக்கம்.